சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்க. ஜீவ அப்பம் நானே நானே, உங்கள் பிதாக்கள். போதும். ஜீவ அப்பம் நானே. என்ன இது வார்த்தை? அப்பத்துல எத்தனையோ வார்கோதுமை அப்பம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ விதமான அப்பங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம தமிழர்கள் சுடுகிற அப்பமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இங்க வடநாட்டில் இருக்கிற அப்பங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பம் என்பதுல இஸ்ரவேலர்களே அப்பத்துல எத்தனையோ வகையான அப்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாங்க. அதே போல் நம்ம சொல்லுகிற அப்பமும் வார்கோதுமை எத்தனையோ வித்தியாசமான அப்பம். ஆனா இது என்ன புதுசா ஜீவ அப்பம்? நம்ம எல்லாமே ஒவ்வொரு மாவுல தானியங்கள் செய்கிற அப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுன்னு ஜீவ அப்பம். அவர் தான் சொல்லுகிறாரு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. ஆண்டவர் இந்த நாளிலே ஜீவ அப்பம் நானே என்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையில அப்பம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த அப்பம் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? ஏன் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த அப்பத்தை குறித்து சொல்ல வேண்டும்? இந்த அப்பத்தை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளுகிற வேண்டியது என்ன, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்பம்? ஜீவ அப்பம் நானே என்று சொல்லு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்கிறான் என்று சொல்லி. அப்போ இந்த அப்பத்தை அவர் சொல்லலாங்க. மனுஷன் சாப்பிடுகிற அப்போ நம்ம சாதாரண அப்பம், அதுல மனுஷன் பிழைக்கல. இந்த அப்பத்தை அவர் சொல்லல. வார்த்தையும் அவரேதான், அப்பமும் அவரேதான். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை அவரேதான். அல்லேலூயா. அது எப்படி? அந்த அப்பத்தை குறித்து ஏன் சொன்னார்? அந்த அப்பத்தினால வருகிற பயன் என்ன? அந்த அப்பத்தை குறித்து என்னதான் சொல்ல விருப்பமா இருக்கிறார் என்று இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நன்றி அப்பா. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. நன்றி ஆண்டவரே. 14-18 சீக்கிரம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோனின் ராஜாவாகிய. போதும்பா அப்படி எல்லாம் கவனிங்க. சாலமோன் ராஜா. என்ன நடக்குது அங்க பாருங்க. நமக்கு தெரிந்த ஆபிரகாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய நாட்களிலே அவருக்கு எதிர்த்து நின்ற அந்த நாட்களில் அரசர்கள், ராஜாக்கள், அங்க இருக்க கூட்டத்தை அவர் போரிட்டு ஜெயிக்க தேவன் சொல்லுகிறார். அதன்படியே அவர் போய் போருக்கு போகிறார், அதன்படி ஜெயிக்கிறார், அதன்படி வெற்றி பெறுகிறார், அதன்படி வருகிறார். நடந்தது என்ன? சாலேமின் ராஜா மல்கி செதேக்கு அவருக்கு ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். கொடுத்தது மஞ்சி இல்லாமல் அவரை ஆசீர்வாதமும் செய்கிறார். வாசிப்பாங்க வசனத்தை. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோனின் ராஜாவுடைய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த மெல்கிசேதேக்கு யாரு? இந்த மெல்கிசேதேக்கு யாரு? அவர் ஏன் ஆசாரியரா வெளிப்படுகிறார்? அல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க புதிய ஏற்பாட்டின்படி பார்க்கும் பொழுது இயேசுவை தேவகுமாரனாகவும் மனுஷனுக்குமாரனாகவும் புதிய ஏற்பாட்டின் வழியாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு பூமியில வாழ்ந்த காலத்திலே சீஷர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஆசாரியர்கள் சிலர் அங்க இருக்கிற அநேகர் கேட்டார்களா. அப்போ இவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்பே நான் இங்க இருந்தேன் என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு முன்பே இருந்துன்னு சொல்லுகிறாரு. சில வேலைகளுக்கு ஆபிரகாமே தகப்பனா இருக்கு. நல்லா கேளுங்க. சில வேலைன்னு ஒரு வம்சம் உருவாகிறதுக்கு காரணமே ஆபிரகாமே. அவருக்கு முன்பே நான் இருக்கிறேன்னு சொல்லி யார் இடத்துல பொய் சொல்லுகிறாருன்னு சொல்லி இயேசுவின் இடத்துல வழக்காடினார்களா. உங்களுக்கு ஏன் சொல்லுறேன்னு சொன்னா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே இயேசு வந்திருக்கிறார். அவர்தான் மல்கிசேதேக்கின் முறையின்படி வந்தவர். அல்லேலூயா. அவர்தான் அப்படி வந்தவர். வாசிப்ப அந்த வசனத்தை 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமானவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேச வேண்டும்? நான் சொல்லுகிறேன். நம்ம நோவாவின் காலங்கள் சேம் காம் யாபேத்தை அவருடைய பிள்ளைகளோடு தேவன் அந்த ஜனங்களை அப்படியே அந்த பேழையிலிருந்து காப்பாற்றினார். அது நடந்தது என்ன? அவருக்கு
அவர் நடந்தது என்னன்னா, கொஞ்சம் தவறி போனார். யார் தவறி போனாரு? அந்த இடத்துல நோவா தவறி போனதுனால அவருடைய நிர்வாணத்தை அவர் மகன் பார்க்கிறான். அவன் அதுக்கு கோபம் வந்து சபிக்கிறாரு. அவனை சபிக்கல, அவனுடைய வம்சத்தில் பிறக்கிற பேரனை காணலையும் பார்த்து சபிக்கிறாரு. அந்த வம்சமே சாபத்துக்குள்ளாகிறதுல கவனமா வச்சுங்க. ஒன்னோடு ஒன்று தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடுங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம், சும்மா சாதாரண பேசுற காரியம் இல்லை. ஆவியில தான் உங்களுக்கு புரியும் இந்த காரியம். நல்லா கவனிச்சுங்க. அப்ப சபித்து விடுகிறார். நடந்தது என்ன? அந்த காலம் முடிந்து போகிறது. இப்ப ஆபிரகாமின் காலத்திலே வருவோம். ஆபிரகாமை யாரு? மல்கிசேதேக்கு படி வந்து ஆஸ்வதிக்க வருகிறாரு. என்ன? அப்பத்தினாலும் ரசத்தினாலும் அவர் ஆஸ்வதிக்கிறாரா? கேளுங்க சகோதர சகோதரியே. இந்த சாலேம் என்ற ஊர் எங்க இருக்கிறது? இந்த நாடு எங்க இருக்கிறது? வேதத்தின் படியும் வரலாற்றின் படியும் எங்கேயுமே இல்லை. அப்ப அவர் எங்க இருந்து வந்திருப்பாரு? உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேலுக்கு ஒரு பேர் இருக்குது, சாலேம் இஸ்ரேல் சொல்லி. ஹல்லேலூயா. சமாதானம் என்று சொல்லி. காரணம் தட்டலாம் என்று. ஹல்லேலூயா. அவர் அந்த நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி ஆவியிலிருந்து அங்கதான் வந்திருக்கிறார். காரணம் தட்டல. சாலேம் இஸ்ரேல் சொல்லி அவர் அங்கிருந்து தான் வந்தார். வேற யாரும் அவர் இயேசுதான். ஹல்லேலூயா. அவர் வந்து முதல் சந்ததி, முதல் ஆபிரகாமை அவர் அழைத்து வந்த ஆபிரகாமுக்கு அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். அவர் அதை புசித்ததுக்கு பிற்பாடு அவரை சார்ந்திருக்கிற அந்த 12 கோத்திரம் மட்டுமல்ல, அவர் சார்ந்திருக்கிற எல்லா மனுஷர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். நன்றி ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 6:5. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நல்லா கேளுங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. அங்க இதே ஒருத்தர் மல்கிசேதேக்கு என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தது வந்து ஜெயிச்சதுன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த சந்ததிக்கு வரும் என்று சொல்லி விடுகிறாரு. இயேசு பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வந்து அவர் அற்புதமும் அடையாளமும் செய்கிறவர் சுற்றி திரிகிறாரு. உங்களுக்கு அந்த நடந்த காரியம் உங்களுக்கு அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசு உபவாசம் 40 நாள் இருந்த பிற்பாடு பிசாசு என்ன செய்தாருன்னு சொன்னா, அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் இந்த கல்லை பார்த்து இதை அப்பமாக்கி சாப்பிட்டு சொன்னாருன்னா இல்லையா? விசுவாசம். ஏன் பிசாசு இந்த கல்லை இந்த இயேசுவை பார்த்து கல்லை வந்து அப்பமா மாத்த சொல்லணும்? எதுக்குன்னா உங்களுக்கு இடிக்குதா? உங்களுக்கு புரியுதா? ஏன் தெரியுமா சகோதர சகோதரியே? அவரால் கல்லை அப்பமா மாற்ற முடியும். ஆபிரகாம் மல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவருக்கு வந்து அப்பத்தையும் கொடுக்க முடியும், திராட்சை ரசத்தையும் கொடுக்க முடியும். இவர்தான் அவர் சாத்தானுக்கு தெரிந்தபடினால் தான் முதல் சோதனையை அப்பத்தை வைத்து ஆரம்பிக்கிறான். நல்லா கேளுங்க. பிசாசு இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாய் மாத்து என்று சொல்லியும் தேவன் இயேசு தேவகுமாரன் அதை கேட்கல, அதுபடி நடக்கல. ஆனா அவரை நேசித்து, நல்ல கேளுங்க, அவரை நேசித்து அவரை பின்பற்றி அவரோடு இணைந்து அவரோட வார்த்தையை கேட்க வந்த ஜனங்களுக்கு சீஷனாகி பிலிப்பிடத்தில் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் வருகிறார்களே என்ன செய்யலாம், இவர்கள் உணவு எப்படி கொடுக்கலாம் என்று கேட்கிறார். புரியுதா? வாசிக்கலாம் வசனத்தை. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அல்லேலூயா. எங்க வாங்கலாம் இவங்க சொல்லி அடுத்த வசனத்தை வாசிப்போம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறார், அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு.
எல்லாமே மாம்சத்துக்குரிய நான் காரியத்தை பேசுறேன். நீ ஃபுல்லாக ஆவிக்குரிய காரியம் தான். அப்பம் என்பது இப்ப சொல்லுகிறேன் அவர் விடை. தேவன் தான் அப்பமே. அவர் வாயில சொல்லுவாரு, தேவன் தான் அப்பமே. கொஞ்சம் அப்பம் உங்ககிட்ட இருந்தாதான் அது உன்னால பெருக்க முடியும். நீ கொஞ்சம் கூட அப்பமே இயேசுவை தேவனா ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை பத்தி தெரியாதுன்னா உனக்கு எப்படி நீ கேட்ட அற்புதம் நடக்கும்? இயேசுவை அப்பத்தை நீ உனக்குள்ளே இருந்தால்தான் அப்பத்தை கேட்கும் போது அப்பம் பெருகி வரும், அப்ப அற்புதம் உண்டாகி வரும். பாருங்க, அவர் இல்லாதது உன்னை வர வைக்கல. அந்த சிறு பையன் 5 அப்பம் இருந்தது, 2 மீனுமா இருந்தது. அவர் 5000 ஆண்கள் 5000 புருஷருக்கும் அவர் கொடுத்தாராம். இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கு கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகளின் ஜனத்திற்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். அவரு சாப்பிடும்படியாக சோதிக்கும்படியாக ஒரு பிசாசு என் தேவனை பார்த்து இந்த கல்லு அப்பமா மாத்தணும் போது தேவன் கேட்கல. ஆனா அவங்க சோறு கேட்கல இவர. ஆனா பசியா இருக்கிறாங்க, இவரு சோர்ந்து போயிட்டாங்க. அறிந்து 5 அப்பத்தை வைத்து கல்ல அப்பமா மாத்த முடியும். ஆனா 5 அப்பத்தை வைத்து 5000 கொடுத்தாராம். எதுக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார்? 17வது வசனத்தை வாசிப்பாரு. 17 வாசி. படவில் ஏறி 13 வாசி. அந்தபடியே அவர்கள் சோர்ந்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 பாருங்க 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளில் 12 கூடைகள் நிரம்பினார்கள். 12 கூடைகள் எடுத்தாரா? இதே ஞாபகம் வச்சுக்கோ. கர்த்தர் இதையும் கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோ. இங்க 5000 பேருக்கு கொடுத்தது இல்லாத அங்க 12 கூடையும் மீதியாக இருக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சீக்கிரம் டக்குனு. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் அவர்களுக்குள்ளே போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்கிறபடியால் நாங்கள் போய் வாய்க்கொண்டு வர வேண்டும் என்றார்கள். வாங்கி கொண்டு வருகிறோம் என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள். அப்படி 17 வாசிப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. நீ உன்னிடத்துல கொஞ்சம் மாவு இருக்கணும். எலியாவின் நாட்களில கூட அப்படித்தான். சாரி பார்த்து விதவின் வீட்டுல போகும்போது எண்ணெய் மாவு குறையாது கொஞ்சம் இருந்தபடினாலே அதுல இருந்து அவர் எடுக்க அவர் வைத்தாராம். அல்லேலூயா. எப்பயுமே இருக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து பெருக்குகிற தேவன். எனக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் சம்பவித்ததை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் கம்பெனில இருந்து எங்க வீட்டுக்கு 7 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப நான் ஒரு கேலிபர் பைக் வச்சிருந்தேன். மழை காலமா அது டிசம்பர் மாதம் மழை காலமா இருந்தது. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து நடுவுல வந்து நிக்கிறேன். வண்டியில பெட்ரோல் இல்லை. நான் மெக்கானிக் வண்டி தான் பார்த்து தெரியும் பாக்குறேன். பெட்ரோல் டிப்பு பிடிக்க பார்த்தா பெட்ரோல் இல்லை. இதுதான் உண்மை நடந்து. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி. என்ன ஆண்டவரே, இந்த சைடும் மழை பெய்து யாரும் அந்த காட்டுக்குள்ள வரமாட்டாங்க, அந்த சைடு வரமாட்டாங்க. மாம்பாக்கத்துக்கும் புதுப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற காட்டுல நான் நிக்கிறேன். என்ன ஆண்டவரே சொல்லி மழை வர பெய்து ஒதுங்க கூட இடம் இல்லையேன்னு சொல்லி நான் ஜெபம், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன், நீ என்னோடு இருக்கல ஆண்டவரே, நான் வீடு போய் சேரணும். யாரும் எனக்கு பெட்ரோல் நான் கேட்கக்கூடாது, எனக்கு டோ பண்ண நான் வீட்டுக்கு போனேங்க. இது சத்தியம், என் ஆண்டவர் சாட்சி. அதில் இருக்கிற எங்கேயோ ஒரு வாரத்தில் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டு போகிறது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்து 7 கிலோமீட்டர் வீட்டுக்கு சத்தியம் ஜீவனுள்ள தேவன் தாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உங்களை கேட்கறாங்க. கொஞ்சம் உண்மை, கொஞ்சத்தில் உண்மையா தான் அநேகத்துல உங்களை ஆசை. கொஞ்சம் ஏசு இருக்கணும். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் 2 அப்பமோ 1 அப்பமோ உங்ககிட்ட இருக்கணும். அப்ப வேற யாரும் ஏசு நடக்கணும். கொஞ்சமா உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீ கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா,
அதே போல ஆபிரகாமை அவர் அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆசீர்வதித்த தேவன், அதே போல அவர் நம்பி அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரை பின்பற்ற வந்த இஸ்ரவேலர்களுக்கு 5000 புருஷர்களுக்கும் அவர் அப்பத்தை கொடுத்து போஷித்த தேவன் இன்னமும் அவர் ஜீவனுள்ள தேவனாவே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு நம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் நம்மிடத்தில் வருகிறதை கண்டு, போது வந்திருக்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு நீ திரளாய் அமர்ந்திருக்கிறது பார்த்து திரளாக இருக்கிற ஜனங்களை குறித்து அவர் நீ என்ன வேண்டுதலோடு என்ன தேவையோடு வந்திருக்கிறாய் என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவையை நிறைவேற்ற இன்னைக்கு அவர் வல்லமுள்ள கடலை கட்டி மார்க்குவின் புஸ்தகம் அவர் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு அறிந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு அவர் இருந்தார். அவர் கண் முன்னாடி அவர் இருந்து அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் பார்த்து அவர் நீ அப்பத்துக்கு எதிர்பார்த்து வருகிற என்று சொல்லி அவர் அறிந்திருந்தாராம். சகோதர சகோதரியே, இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ அப்பம் என்னும் தேவைக்காக தேவனை தேடுகிறாயா, இல்ல ஆசீர்வாதம் என்னும் தேவைக்காக தேவனை தேடுகிறாயா, உன் வேண்டுதல் என்னும் தேவைக்காக தேடுகிறாயா, இல்ல காணாத பரலோகத்துக்காக அவரை தேடுகிறாயா என்று உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் பிலிப்புவை சோதித்த தேவன் அவர் இப்போ உன்னையும் அவர் சோதித்துக் கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. லூக்கா 22:19 வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நல்லா கேளுங்க, இன்னும் பாயிண்ட் பாருங்க. எந்த மல்கிசேதேக்கு அங்க முதல் எனக்கு கர்த்தருடைய முதல் ஆதாம் ஏவாள் உண்டாக்கி ஜனம் பிரயோஜனப்படல. அதுக்கப்புறம் நோவாவின் நாட்களிலே தேவன் ஜனங்களை பிரிச்சு இதுமே அழிக்க மாட்டேன்னு சொல்லி போன் விட்டுட்டாரு. ஆனா ஆபிரகாமை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அவனை மாத்திரம் அவர் ஆஸ்வதித்து அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வாதத்தோடு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு பூமியில வாழும் பொழுது கூட அதே போல அப்பத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தியாக்குகிறாரு. அவரோடு சுற்றி திரிந்த ஜனங்களும் அப்பத்துக்காகவே சுற்றி திரிந்தார்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்த்து அவர் கண்டித்தார வழிய அவர் நேசிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விருப்பப்பட்டு அவர் தேடி வருகிற ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். அல்லேலூயா. அவர்கள் மாத்திரம்தான் அவரை பின்பற்றி போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. மார்க்குவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். மார்க்குவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகளை திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வசனம் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால இது புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இந்த கானானை யார் சபித்ததுங்க? நோவா சபித்தார். கொஞ்சம் கவனிங்க, எனக்கு இப்பதான் கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன். பைபிளை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வாசிக்கிறீங்க மட்டும் வாசிக்க மாட்டீங்க, எல்லாம் பைபிள் முடியும். என்ன பாருங்க, பைபிளை பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றும் கற்றுக்க மாட்டீங்க. என்ன கவனிங்க, வீட்டில் போய் பைபிளாக படிக்கலாம். என்ன கவனிங்க, கவனிச்சு அப்பதான் புரியும். கானானை அவர் சபித்தார்னு சொல்லி சொன்னோமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கானானுடைய கடைசி வம்சத்துல பிறந்தவள் இயேசு கிடைக்கிற வாசிப்பாங்க. இயேசு அவரை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இஸ்ரவேலிலே இயேசு கிறிஸ்து அங்கு அற்புதங்களும் அடையாளங்களுமாய் செய்து கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்.
அப்ப கானானிய ஸ்திரீயானவள் என்ன பண்ணா, ஒரு மகளுக்கு அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால தேவனிடத்துல வந்து, இயேசுவினிடத்துல வந்து, என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது, அதுல இருந்து நீங்க எனக்கு காப்பாற்ற வேண்டும் என்று அதுக்கு இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் அப்பத்தை, பிள்ளைகளினுடைய அப்பத்தை நான் நாய்களுக்கு இடையே என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி வசனத்தை அப்படி வாசிப்பேன், நல்ல கவனிச்சா உங்களுக்கு புரியும். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்திலாகிய தெளிவா வாசிப்பேன். சிரோபேனிக்கியா தேசத்திலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால். கிரேக்க ஸ்திரீனா யாரு? யூதர்கள் கிடையாது, அவங்க கிரேக்கருங்க. கிரேக்கர் நம்மனா புறஜாதியான, அதுக்கு நம்ம வந்து நம்ம எப்படி சந்ததி, நம்ம சந்ததி எப்படின்னா வந்து, நான் சொன்னவங்களுக்கு அது புரியும், கடைசின்றதுனால சொல்றவங்களுக்கு. நம்ம சேம் காம் யாபேத் இருக்கிறாங்க பாருங்க, அதுல ஒரு பையன் வச்சுங்களேன், அதுல பரிசுத்தமா இருந்த ஒரு பையன் ஆபிரகாம் பிறந்துட்டாரு அந்த வம்சத்துல. அதுக்கு 3 பேர்ல நம்ம 2 பேர்ல வந்த சந்தை தான் நம்ம அங்கிருந்து ஆரவாக் மலைந்து கீழே இறங்கி நம்ம ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து அங்கிருந்து அப்படியே இடம் பெயர்ந்து வந்து குமாரி கண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை, அந்த கண்டத்துல இருந்து இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம. அவங்க வந்து அப்படியே இஸ்ரேல்லே இருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஆபிரகாம் முன்னாடி காலத்துல இருந்து வந்த சந்ததி, நம்ம ஆபிரகாமோட டைரக்ட் சந்ததி கிடையாது, அவருக்கு முன்னாடி வந்த சந்ததி. நம்ம தான் வந்து அந்த கானானை சபித்தார் பாருங்க, அந்த வம்சத்துல வந்து நம்ம தமிழ் பேசுற மொழி தான் நம்ம பேசுறது. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஆபிரகாம் மொழி வந்து அவங்க யூதர் அந்த 12 கோத்திரத்துல வந்துட்டாங்க அவங்க. இப்போ வாசி. அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாயை நம்பதான், நாய் குட்டியை நம்பதான். ஜனங்களுக்கு விசுவாசத்தை இயேசு சொன்னார், அது நம்ம நம்பதான் நாய். அவர் இயேசு சொன்னார், அவங்க பார்த்து விசுவாசம் போ, அது அப்படியே அதே போல அந்த மகள் விடுதலை பெற்றுக் கொண்டார். இது ஆழமான சத்தியம். அவர் எதை குறித்து சொன்னார்னா, அவர் வந்தது நோவாவின் சந்ததியில வந்து அப்படியே ஆபிரகாம் வழியா வந்த அவர் மெல்கிசேதேக்கு, அவரே ஆசாரியன், அவரே தேவனுடைய குமாரன், அவரே தாவீது குமாரனுமா இருக்கிற அவரே தான் அப்பம். அந்த அப்பத்தை தான் சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு, இந்த அப்பத்தை நான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு இடனே அப்படின்னு அவர் சொல்றது புரியாது. அப்ப அவர் கையில வச்சிடல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கதை அவருக்கு எதை எடுத்துன்னு வர்றாருங்க, அப்பத்தை கையில வச்சுக்கணும், கேட்டதுக்கு கொடுக்கறத பத்தி பேசலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம். எனக்கு அப்பத்தை வந்து கையில வச்சுன்னு கேட்டா இந்த அர்த்தம் சொல்லலாம், ஆனா கேட்கறது பிசாசு ஓட்டணும்னு சொல்லி இவர் சொல்றது அப்பத்தை குறிச்சு என்ன சம்மந்தமே தான் சொல்லிக்கிறாரு பாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் கருத்தா தான் சொல்லிக்கிறார். எப்படின்னா, நம்ம வந்து புறஜாதி மக்கள் தான், அவர் அப்பம் தான். அவரு அந்த அப்பத்தை எந்த 12 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலுக்கு இறங்கி வந்தாரோ அவருக்கு தான் இறங்கி வந்தாரு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, மேஜை மேல வைக்கிற துணிக்கை சாப்பிடும்போது மிச்சம் மீதி நீருமே, அந்த நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி வந்தா எதுக்கு போடுவோம்? நாய்க்கு தான் போடுவோம். இதான் உண்மை, தப்பா எடுத்துக்காதீங்க. நாய்கள் தின்னுமே என்று சொன்னார். அவர் மனசே இறங்கிச்சு. இப்பட்ட விசுவாசம் இது நடந்து உங்களுக்கு தெரியும். மேஜையும் அவர் தான், மேஜையில வைக்கப்பட்ட அப்பமும் அவரே தான். எந்த அப்பம் இறங்கி வந்து எந்த யூதர்களுக்கும் எந்த இஸ்ரவேலர்களுக்கும் அந்த அப்பம் மேஜையில இறங்கி வந்த அப்பத்தை அவர்கள் அந்த மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர் உதாசீன பற்றினார்களோ, அந்த உதாசீன பற்றின மிச்சின துணிக்கை மாத்திரமல்ல சகோதரி, மொத்த அப்பத்தையும் நமக்கு தான் கொடுத்தார் அவர். அந்த ஜீவ அப்பம் இங்க இறங்கி வந்திருக்கிறது. அவங்க கேட்டது மேஜில இருக்கிற துணிக்கையான அப்பத்தை தான். நடந்தது என்ன? மேஜில வச்ச அப்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா மொத்த அப்பத்தை நமக்கு கொடுத்தாரு. அடிக்கடிக்கு அவரு அப்பத்தை வந்து 5 அப்பத்தையும் இந்த மாதிரி அப்பத்தை பெருக்கும் போதெல்லாம் 12 கூட எதுக்கு ஞாபகம் வச்சு சொன்னா உங்களுக்கு புரிதுங்களா? இஸ்ரவேல் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஏன் 12 கூட? இந்த 12 கூட அவங்களுக்கு தான் வச்சாரு. எடுத்துக்கல அவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தான் எடுத்துக்கணும். இயேசுவை தேவனா ஏற்றுக்கல. இன்னைக்கு இந்த அப்பம் ஜீவப்பம் இறங்கி வந்தது. நம்ம ஆளுங்களாச்சு அதை வந்து துணிக்காச்சு கொடுங்க கேட்டாரு. மொத்தத்தையும் நீயே வச்சுக்க நம்ம கொடுத்துட்டாரு. லூக்கா 22:19 வாசிப்பா சீக்கிரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
சீக்கிரம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, பாருங்க வந்திருக்கிற சகோதரியே, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள். கரங்களை தட்டி ஆமென். இதுதான் பாக்கியவான். கரங்களை தட்டி இதுதான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை வந்து இன்னும் ஆசாரிக்கிறாங்க. இயேசுவ தேவனை ஏத்துக்கல. அவங்க இன்னமும் எல்லா பண்டிகையும் இன்னும் ஆசாரித்து அவங்க எல்லாமே செய்துதான் கொண்டிருக்காங்க. இயேசுவ தேவனை ஏத்துக்கல. எந்த இயேசு தன்னை ஜீவ அப்பம் இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான் என்று சொன்னாரோ அந்த ஜீவ அப்பத்தை தான் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என் சரீரமாகிய அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என் ரத்தமாகிய புது உடன்படிக்கை உனக்கு கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு தான் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவன் நல்ல தேவன் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மல்கிசேதேக்கு மறுபடியும் முன்பே இயேசுவை அனுப்பி ஆபிரகாமுக்கு கொடுத்து அவர் நிழலாட்டமா கொடுத்தார். ஆனா உங்களுக்கு தான் தன்னையே கொடுத்தார். கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த புறஜாதியாக உண்மையை அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் தன்னையே அப்பமாகவும் கொடுத்தார், தன்னையே அவர் ரத்தமாகவும் கொடுத்தார். நீதான் பாக்கியவான், நீதான் பாக்கியவதி, நீதான் ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல கேளுங்க. அப்போ தேவதூதர் உண்ணுங்கிற மன்னா என்று அவருக்கு இறங்கி வந்தது. அவர்கள் இஸ்ரவேல் எல்லாரும் புசித்தார்களா? நீ அவனை பார்த்து கூட இருக்க மாட்டோம். அவர்கள் புசித்தார்களா? ஆனா செத்தார்களா? இல்லையா, செத்துதான் போனார்கள். ஆனா ஜீவ அப்பத்தை புசிக்கிற நீயும் நானும் மாம்சத்துல மரித்தால் ஆவில மரிப்பது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்னை அடையாளத்தை காண்பிக்கிறீர். போதும் வந்திருக்கிற சகோதரிகள், நம்ம இங்க சொல்லுகிற எல்லா தேவ செய்தியும் நிகழ்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்துமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை எந்த நேரத்தில் நம்ம காட்டுகிற ஊழியமா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நேரமா சகோதரி முன்பு ஆபிரகாம் அவர் செய்ததும் இயேசு அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததும் இதை குறித்து அவருடைய ஆவிக்குரிய சத்தியம் என்ன, ஆவிக்குரிய நிலைகள் என்ன என்று நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு அவர் வசனத்தின் வழியா அவங்களோட பேச போகிறார். இயேசு வசனத்தின் வழியா உங்களோட பேச போகிறார். விசுவாசம் நல்ல சொல்றாங்க. அது வந்து நீங்க ஆவில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு புரியும். இயேசு உங்களுக்கு வசனத்தின் மூலமா பேசப்பட போறார். வாசிப்பா அந்த வசனத்தை வாசி. அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர். போதும் பாருங்க, இந்த ஜனங்க அந்த ஜனங்க வந்து இயேசுவை பார்த்து யாரை பார்த்து மோசையை பார்த்து எங்களை வந்து சாவடிக்கு கொண்டு வந்துருக்கீங்க ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்களை அங்க எகிப்துல வந்து பிரேத குழியா இல்லைன்னு சொல்லி கேட்டு அவரை அசிங்கப்படுத்தி அவர் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஆனா என்ன அடையாளத்தில் செய்தன்னு சொல்லி, ஆனா விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை எதுவும் செய்யல. வானத்துல இருந்து மண்ணா இறங்கி கொடுத்து நல்ல கேளுங்க, தேவனாகி கர்த்தர் மோசையின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிடுற மன்னாவை கொடுத்தார். அது அவங்களுக்கு பெரிய அடையாளமா இருக்கிறது. ஆனா இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அல்லேலூயா அதே காரியம் தான். அவர்களுக்கு காட்சி வானத்துல இறங்கி ஒரு தேவ சாப்பிடுற மன்னா, நீ தேவனையே சாப்பிட போறிய, என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. நல்ல கேளுங்க, மோசே உங்களுக்கு கொடுக்கல. காரணம் தட்டலாமாங்க, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். உங்களுக்கு நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அப்பத் வந்து அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி ஏன் பேசினுக்கிறாரு, இந்த அப்பத்தை எப்படிதான் சொல்லி வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, நீ வந்து முழுக்க ஞானசனம் பெறாதவளா இருந்தால் தேவ செய்து சொல்லுகிற வருஷத்தினுடைய முடிவில் இருக்கிற உனக்கு பிடிச்ச எந்த நல்ல ஊழியக்காரரும் நல்ல போதவரை பார்த்து நீ ஞானசனம் எடுத்துக்கோ. காலம் கடைசி காலம் சமீபித்து இருக்கிறது. நீ ஞானசனம் எடுத்துக்கொண்டாதான் அந்த அப்பத்தை நீ புசிக்க முடியும், அந்த ரத்தத்தை அந்த திராட்சரசையும் நீ பானம் பண்ண முடியும். இதுதான் அதுக்கு முதல் வழியா இருக்கிறது. ஒருவேளை இதுவரை நீங்க அப்படி புசிக்காத ஞானசனம் எடுத்து இருப்பேன்னு சொன்னால் வருகிற நாட்களிலே அதை கட்டாயம் அதை தேவனை இயேசுவை நினைவு கூறும்படி அதை ஒழுங்கா செய்யணும் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட சாப்பிட்ட ஏற்கனவே கொஞ்சம் அப்பம் இருக்கிறதுல அந்த அப்பத்தினுடைய காரியத்தை வைத்து நீ கேட்பா என்று சொன்னால் அது பெருகி வரும். உங்களுக்கு புரியல? 5 அப்பத்தை வச்சுதான் 5000 பேர் கொடுத்தாரு. நீ ஏற்கனவே சாப்பிட்ட ரத்த அந்த அப்பத்தோடைய சாரம் உனக்கு இருக்கும். நீ இப்ப கேளு, உங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த அப்பம். அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தோம் விசுவாமல் போயிருக்கப்படியால் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்வேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. உன்னை ஜீவனோடு எழுப்புதே என் பிதாவின் சித்தமாகவும் இருக்கிறது. அது அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டு அதை நிறைவேற்ற இயேசுவின் சித்தமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படிதான் இயேசு பேசின அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வசனத்தின் வழியாவே இன்றைக்கு உங்களுக்கு போதித்து வருகிறது. நான் சொல்லி நீங்க என்ன கேட்க போகிறது? வந்திருக்கிற சகோதர சகோதரியே, ஆவியானவர் போதித்தால் நீங்க கேட்டுதான் ஆகணும். வசனம் போதித்தால் நீங்க கேட்டுதாகணும். என் சொந்த கருத்தோ என் சுய கருத்தை குறித்து நான் இதுவரையும் பேசவில்லை. வேத வசனத்தின்படி இயேசு வெளிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தையை சொன்னேன். வேத வசனமே இதுவரையும் உங்களுக்கு பேசி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்ல சகோதர சகோதரி, இது அப்படியே ஒரு அதிகாரமே வாசிக்கலாமா? முழுக்க உங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை முழுக்க இது பேசப்படுறது உங்களுக்காக. ஹல்லேலூயா. இது தொடர்ந்து அப்படியே வாசிப்பாங்க. அப்படியே 35 வாசிக்கிறா, அப்படியே வாசி. 50 வரையும் வாசிப்போம். 50 வரையும் 58 வரையும் வாசிக்கிறியா? அப்படியே பொறுமையா அதை கவனிங்க வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். பாருங்க சகோதர சகோதரியே, இந்த அப்போ நானே அந்த ஜீவ அப்பம் முன்னாடி சொன்னார் பாருங்க. இவர் தான் அந்த ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இவர் தான். மல்கிசேதேக்கின்படி ஆபிரகாம் கொடுத்த அப்பமும் இவர் தான். புரியுதா உங்களுக்கு? அவர் வாழ்ந்த காலத்திலே ஜனங்களுக்கு கொடுத்த அப்பமும் அவரே தான். சீஷர்களுக்கு பிட்டு கொடுத்த அப்பமும் அவரே தான். இன்றைக்கும் உங்களுக்கு நீ திருவிருந்திலே கலந்து கொண்டு பெற்றுக்கொண்ட புசித்த அப்பம் அவரே தான். அவர் அப்பமாவே காத்திருக்கிறார். ஞாசனம் வச்சு அவர் பெற்றுக் கொள்ளுகிறப்ப அவர் காத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அப்படியே வாசிக்கலாம். ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசிக்காமல் போயிருக்கபடியால் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
செய்வதும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாதபடி கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றால் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவன் தகப்பனும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் உங்களை பிதா எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை. இவரை பிதாவை கண்டவரே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்ததும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வார்த்தை முழுவதுமே அவர் சொல்லுகிற வார்த்தை என் பிதாவின் சித்தத்தின்படிதான் நீங்க வந்திருக்கீங்க. என் பிதாவின் சித்தம் உங்களை இதோ எழுப்புவதே என்னோட சித்தம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் இவ்வளவு நேரமா அந்த அதிகாரம் முழுவதிலுமே தெளிவாக நான் சொல்லியிருக்கலாம். நீங்க போய் வீட்டுல போய் இதை வாசிச்சு பாருங்கன்னு சொல்லி அவர் பேசுறது இங்கே சொல்லிதாங்க அனுப்பணும். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா வாசிச்சதுல எதுக்கு வாசிக்கணும்னு சொன்னாங்க. தேவன் பேசுகிற வார்த்தைங்க, இது பேசுறதுக்கு அதிகாரம் எதுங்க. கடைசியா அவர் ஒரு வசனத்தை பேசி முடிக்கப்படும். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனம்பா, கடைசி வசனம் சீக்கிரம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கப்பட்டிருக்கிறது போலவும் இயேசு சொல்றாரு, நான் எப்படி பிதாவினாலே பிழைக்கப்பட்டு இருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும், நல்லா கேளுங்க, யார் இது இப்ப புரியுதா உங்களுக்கு? இயேசு தான் சொல்றாரு, என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னாலே நான் எப்படி என் பிதாவினாலே பிழைத்திருக்கிறேனோ என்னை புசிக்கிறவனும் அதே போல் பிழைத்திருப்பான். வானத்திலிருந்து இறங்கின வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மாணவர்கள் போல அல்ல. புசித்தது மாதிரி அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார்.